கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நமக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படி கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. போட்ட உடனே கிண்டி விடாதீங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடியது. இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிறதையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும்.
குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.